வணக்கங்க. இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான முறையில ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம் வாங்க. இது தயிர் சாதம், தக்காளி சாதம், சாம்பார் சாதம், சும்மாவே கூட சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். ரசம் சாதம் கூட அல்டிமேட்டா இருக்கும். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு, தோலை சீவிட்டு இந்த மாரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம, ரொம்ப மோட்டாவும் இல்லாம ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா கழுவி 3 நாள் வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற அந்த ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் போகணும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு அது சேர்த்துக்கோங்க. அதுதான் நல்ல ஒரு கோட்டிங் கொடுக்கும். கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு உதவி பண்ணும் இது. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயக்கீரை அதை நல்லா கையில் பொடி பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு கலந்து கொடுத்துக்கோங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். நல்லா எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ நல்லாயிருக்கும். 1/2 மணி நேரம் ஊறினாலே போதும். நல்லா ஊறிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா பக்கமும் அந்த கோட்டிங் படுற மாதிரி பண்ணி நல்லா வச்சுருங்க. மூடி வச்சுருங்க. இருக்கட்டும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. இப்போ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பொடி ஒன்று ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பொடியாக அரைச்சி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தவா அடிகனமாக இருக்கிற ஒரு தவா வச்சுக்கோங்க. தவாவோ கடாயோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் ஒரு 3-4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடியை சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் கலந்து கொடுத்துட்டு ஒரு 4 பல்லு பூண்டு மட்டும் இடித்து, தோலை கூட நிற்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே இடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கலந்து கொடுத்துட்டு இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த உருளைக்கிழங்கு அது கூட சேர்த்துட்டு ஒரு கலந்துட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க. இதை பெரிய தீயில வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடணும். நல்லா அப்போ தான் இந்த உருளைக்கிழங்கு வெந்து ஃப்ரை ஆகணும். தண்ணி எதுவும் தெளிக்க கூட தேவையில்லை. அவ்வளோ அருமையாக சிப்ஸ் மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி இருக்கும். இப்போது கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு திருப்பி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை பொறுமையாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மறக்காமல் வீக்லி 1 செஞ்சு சாப்பிடாமல் இருக்க மாட்டீங்க. ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான். இப்போது நல்லா ரோஸ்டாகி வந்திருக்கு இல்லையா, அவ்வளோதான். வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இப்போவே எனக்கு ஒரு 3/4 திட்டம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோன்னா அதுலேயே மீதியெல்லாம் வெந்துடும். எல்லா பக்கமும் எல்லாத்தையும் திருப்பி விட்டு நான் ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது தான். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த மாதிரி நல்லா திருப்பி விடுங்க. பாருங்கள், இப்போ நான் வெந்துடுச்சான்னு பார்க்குறேன். நல்லா வெந்துடுச்சு. டேஸ்ட் உப்பு காரம்லாம் ஏறி இருக்கும். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.